ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மாம்ஸ் உலகம் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, நம்மளோட வீடு எப்போவுமே க்ளீனாக இருக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை டெய்லி நம்ம செஞ்சாகணும். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா, டெய்லியுமே நம்ம தூங்கி எந்திரிச்சோன்னா நம்ம பெட்ரூமை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடணும். பெட் எல்லாமே உதறிட்டு, பெட்ஷீட்ஸ்லாம் எல்லாம் உதறிட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணி வச்சிடணும். இதனால் நமக்கு நல்ல பாசிட்டிவாக இருக்கும். அந்த ரூம்குள்ளே போகிறப்பே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் தூங்கி எந்திரிச்சது அப்படியே இருக்கும்போது அது உள்ளே போகும்போதே நமக்கு ஒரு மாதிரி மூட் அவுட்டாக ஆகிடும். அதனால் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நெகட்டிவ் வைப்ஸ் இல்லாமல் பாசிட்டிவாக இருக்கணும்னா நம்ம பெட்ரூமே எப்போவுமே க்ளீனாக இருக்கணும். அடுத்தது நம்ம ரூமில் இருக்கிற பெட் கவர்ஸு, பில்லோ கவர்லாம் வீக்லி ஒன்ஸு இல்லை வீக்லி 2 டேஸ் கூட நம்ம துவைச்சி போடலாம். அதை விட்டுட்டு மந்த்லி ஒன்ஸு, சில பேர்லாம் மந்த்லி ஒன்ஸ் தான் துவைக்கவே போடுவாங்க. அது மாதிரி இல்லாமல் பெட்ஷீட்ஸு, பில்லோ கவர்லாம் வாரம் வாரம் நம்ம க்ளீனாக துவைச்சி மாற்றிட்டே இருக்கணும். செகண்ட் பார்த்திங்கன்னா, நம்ம ரூமில் இருக்க ஜன்னல் எல்லாத்தையுமே நம்ம ஓப்பன் பண்ணி விட்டணும். நல்ல வெளிச்சமும் காற்றும் இருக்கும்போது தான் ரூம் நல்லாயிருக்கும். பூச்சி அது மாதிரிலாம் தொல்லைலாம் இல்லாமல் இருக்கும். ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லும் நம்ம ரூமில் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்தது நம்ம படுக்கிற அந்த கட்டில் மேலே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பேஸ்லாம் இருந்ததுன்னா அந்த இடத்த நம்ம உங்களுக்கு தினமும் தூசி படியில அப்படின்னா கூட நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு தொடச்சி விடுங்க. இல்லைனா 2 டேஸ் ஒன்ஸ் ஆகுது இது மாதிரிலாம் தொடச்சி விடும்போது நம்ம படுக்கிற இடத்துல ஏசிலாம் யூஸ் பண்ணுவோம். அந்த குட்டி குட்டி காற்றுலாம் நம்ம மூக்கில் போச்சுன்னா அதனாலே நமக்கு டஸ்ட் அலர்ஜிலாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளை நம்ம 2 டேஸ் ஒன்ஸ் ஆகுது நல்லா வைப் பண்ணி க்ளீன் பண்ணி விடணும். ஏன்னா அந்த பவுடரு, சீப்பு எல்லாமே அங்கங்கே வச்சுருப்போம். அதெல்லாம் அப்படியே வச்சுருந்தோன்னா நமக்கு அந்த இடத்த பார்க்கவே பிடிக்காது. அதனால் நீங்கள் நீட்டாக தொடச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அந்த மிரர் எல்லாமே நம்ம தினமும் துடைக்கும் போதோ இல்லை 2 டேஸ் ஒன்ஸோ உங்களுக்கு எந்த டைம் இருக்கோ நீங்கள் அந்த டைம் தொடச்சிங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். அடுத்து நீங்கள் முடியெல்லாம் எடுத்து கண்ட இடத்துல போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் யூஸ் பண்ணி பக்கத்துலேயே அந்த கண்ணாடி பக்கத்துலேயே வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டு என்ட்ரன்ஸ்லேயே நம்ம வச்சுருக்கிற இந்த ஷூ ரேக் தான். உங்கள்கிட்ட நார்மல் ஷூ ரேக் இருந்தால் அதையுமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைங்க. இல்லை அது மாதிரி உட்டில் இருக்குன்னா அது மேலே நல்லா தொடச்சி அழகாக வச்சுருந்தா தான் நமக்கு என்ட்ரன்ஸில் உள்ளே வரும்போது அவங்க பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் ரொம்ப முக்கியமான இடம்னா அது லிவிங் ரூம் தான். ஏன்னா அங்கே தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் டைம் அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் டைம் அங்கே உட்காந்து நம்ம டிவி பார்ப்போம், நம்ம குழந்தைங்களோட விளையாடுவோம். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் யாருன்னா வந்தாங்கன்னா அங்கே தான் இருப்பாங்க. அங்கே தான் உட்காந்து பேசுவோம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் யார் வந்தாலும் நம்மளோட லிவிங் ரூமில் தான் மோஸ்ட் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதனால் நம்ம லிவிங் ரூமை எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கணும். ஷோஃபாவெல்லாம் நீட் பண்ணி வச்சுருங்க. ஷோஃபாவோட கவரை மந்த்லி ஒன்ஸ் ஆகுது க்ளீன் பண்ணுங்கள், துவைச்சி போடுங்க. இல்லைனா வேக்யூம் கிளீனர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வீடு ஒட்டர் அடிக்கும் போதோ இல்லை க்ளீன் பண்ணும்போதோ வேக்யூம் கிளீனர் வச்சு நல்லா அதெல்லாமே டஸ்ட் எல்லாமே எடுத்துருங்க. அந்த கை பிடிக்கிற இடத்துல எல்லாமே வைப்ஸ் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா பார்க்க ஷோஃபா நீட்டாக இருக்கும். இந்த ஐடியா பார்த்திங்கன்னா, இது அமேசானில் விற்கிது. ஷோஃபா நம்ம செவுத்தோடு சாய்ச்சி வைக்கும்போது அந்த செவுத்தில் பிளாக் கலராக ஆகிடும். அது இது மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். பேக் சைடு எடுத்துகிட்டு நம்ம இந்த உட்டில் ஒட்டிக்கலாம். இது ஒரு புஷ்ஷர் மாதிரி இருக்கும். ஷோஃபா புஷ்ஷரு. அதுக்கப்புறம் நீங்கள் கதவை ஓங்கி அடிக்கும்போது கதவுமே செவுத்தில் போய் படும். இந்த எல்லாமே இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த புஷ்ஷர் வாங்கி நீங்கள் ஷோஃபாவில் ஒட்டிட்டிங்கன்னா நம்ம செவுத்தோடமா ஒட்டி வச்சாலும் பிளாக் மார்க்கு வராது. அதே மாதிரி இந்த ஷோஃபாவுக்குமே நாங்கள் ஒட்டி வச்சுருக்கோம். ஏன்னா சிலர் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஷோஃபாவை தள்ளி வச்சுருப்பாங்க, அப்படியே பிளாக்காக இருக்கும் அந்த செவரே. அது மாதிரி அசிங்கமாக ஆக வேண்டாம் அப்படின்றதுக்காக இது மாதிரிலாம் நாங்கள் ஒட்டி வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா, இது ஆல் பர்பஸ் வைப்ஸு. இந்த வைப்ஸ் வச்சு நீங்கள் உட் எல்லாமே க்ளீன் பண்ணும்போது அதை ஃபஸ்ட்டு நார்மலாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வைப்ஸ் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடுது, பளிச்சுன்னு ஆகிடுது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷோஃபா, உட்டன் டேபிள்ஸு இதெல்லாம் இருந்தால் நீங்கள் வைப் வச்சு நல்லா தொடச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம குழந்தைங்க உட்காந்து சாப்பிடுவாங்க. அது மாதிரி இருக்கப்போ நம்ம இந்த வைப்ஸ் வச்சு க்ளீன் பண்ணோம்னா நமக்கு பளிச்சுன்னு ஆகிடுது. அடுத்து டிவி நம்ம நிறைய காசு கொடுத்து வாங்குவோம். ஆனால் டிவி யாருமே துடைக்கவே மாட்டோம். ஆனால் நல்லா உட்காந்து டிவி பார்ப்போம். அதனால் டிவியுமே நீங்கள் 2 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் நார்மலாக இந்த ஃபைபர் கிளாத் இருக்குங்களா, அதுக்கப்புறம் காட்டன் கர்ச்சீஃப் கூட நீங்கள் தனியாக வாங்கி கூட யூஸ் பண்ணலாம். தண்ணிலாம் ஸ்ப்ரே பண்ணி டிவிலாம் தொடச்சிடாதீங்க. அடுத்தது நம்ம டிவிக்கு கீழே இருக்கிற டிவி ஸ்டாண்டுமே நம்ம அதை டஸ்ட்டு நிறைய படும். எங்கள் வீட்டிலலாம் நிறைய டஸ்ட்டு படும். அதனால் நான் 2 டேஸ் ஒன்ஸுமே இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாளுமே நல்லா வைப் பண்ணி எடுத்துருவேன்.
அதுக்கப்புறம் டிவி ஸ்டாண்டு ஃபுல்லாகவே வந்து உங்கள்கிட்ட பெரிய ஷோகேஸ் இருந்ததுன்னா அதுவுமே கூட நீங்கள் தினமும் க்ளீன் பண்ணலாம். டெய்லி க்ளீன் பண்ண முடியாது அப்படின்னா கூட பரவாயில்லைங்க. வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா ஒரு வீக் செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கணும். இந்த நாளைக்கு இதை க்ளீன் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு செக்லிஸ்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா டீப் க்ளீனே நம்ம பண்ண வேண்டாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போதே நம்ம வீடு எப்போவுமே சுத்தமாக க்ளீனாக இருக்கும். மொத்தமாக நீங்கள் எடுத்து போட்டு எல்லாத்தையுமே செய்யும்போது அது வந்து உங்களுக்குமே வந்து உடம்பு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாடி பெயின் அதிகமாக இருக்கும். 2வது உங்களுக்கு கோவம் அதிகமாக வரும். நமக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல, நம்மளே தான் எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகும். அதெல்லாம் இல்லாமல் இருக்க நீங்கள் வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டுட்டு ஒவ்வொரு நாளைக்கு கூட ஒரு ஒரு இடத்த க்ளீன் பண்ணலாம். இது எல்லாமே ஹோம் மேக்கராக நம்மளே வந்து திங்க் பண்ணி நம்மளே ஐடியாஸ் எல்லாமே பண்ணி தான் நம்மளோட வீட்டை நம்ம சுத்தமாக வச்சுக்க முடியும். அடுத்து கிட்ஸ் ரூமு. குழந்தைங்க எந்திரிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம பழகி விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு நம்ம பழகி விடலாம். அது வரைக்கும் நம்ம செய்கிறத பார்த்து தான் அவங்க செய்வாங்க. அதனால் அவங்களோட ரூமே வந்து நான் அவங்களுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். என்னோட பையன் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி அவனோட ரைட்டிங் டேபிள் ஏரியாவில் வந்து இதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கான். அடுத்தது நம்ம 3வதாக என்ன பார்க்க போகிறோன்னா கிட்ஸோட ரூம் இருக்குது. இல்லைனா குழந்தைங்க இருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ராயர் மாதிரி வச்ச அந்த டாய்ஸ் போடுறதுக்கு வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அழகாக அதில் டாய்ஸ் எல்லாமே போட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. நீங்கள் சொல்லியும் கொடுத்துடணும் விளையாடிட்டு இதில் வச்சுருங்கன்னு. அதனால் வீடில் அங்கங்கே டாய்ஸு அங்கங்கே பால்ஸ் இல்லாமல் இருக்கிறது வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். நமக்கும் பார்க்குறதுக்கு குப்பை மாதிரி இல்லாமல் நீட்டாக இருக்கும் வீடு. அவங்க ரூமை அவங்க நீட்டாக அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. அடுத்தது ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் தாங்க. ஃப்ரிட்ஜை வந்துட்டு தினைக்கும்லாம் யாருமே க்ளீன் பண்ண மாட்டோம். வீக்லி ஒன்ஸ் தான் பண்ணுவோம். காயெல்லாம் வாங்கும்போது தான் உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். ஆனால் வெளியே வந்து நம்ம கைப்பிடியெல்லாம் திறக்கிறோம், மூடுறோம். அது வந்து கொஞ்சம் டஸ்டான மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் 2 days ஒன்ஸோ இல்லை தினமும் வீடு பெருக்கிறதுக்கு முன்னாடியோ அதை மட்டும் தொடச்சிட்டிங்கனாவே போதும். அடுத்தது நம்ம வாஷிங் மிஷினில் துணி போடுறதுக்கு முன்னாடி நம்ம மிஷினை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடணும். பார்த்திங்கன்னா மிஷினுக்குள்ளே வந்து எனக்கு வந்து சாம்சங் வந்து டாப் லோடு இதை மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். இதில் வந்து எல்லா அழுக்குமே வந்து கலெக்ட் ஆகிடும். நம்ம வந்து டெய்லியுமே துணி போடுறதுக்கு முன்னாடி அதை எடுத்துகிட்டு போட்டோம்னா தான் நல்லது. இல்லைன்னா அந்த டஸ்ட்டு வந்து நம்மளோட இப்போ துவைக்கிற துணியில் வந்து ஒட்டிடும். அதனால் தினமும் நான் வந்து அந்த டஸ்ட்டரை எடுத்துகிட்டு தான் புதுசாக துணி போடுவேன். ஒவ்வொருத்தரோட மாடல் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு டிப்ஸ் என்னென்னா உங்களுக்கு கிட்ஸ் ரூம் இருந்ததுன்னா அவங்களுக்கு தனியாக லாண்ட்ரி பாக்ஸ் கொடுத்துருங்க. உங்கள் ரூமுக்கு தனியாக லாண்ட்ரி பாக்ஸ் வச்சுக்கோங்க. குழந்தைங்கிட்ட நம்ம சொல்லி கொடுத்துடணும் லாண்ட்ரி பாக்ஸில் தான் துணியை போடணும் அப்படின்றது வந்து நீங்கள் சொல்லி கொடுத்து பழகணும். அப்போ வந்து துணி அங்கங்கே இருக்காது, ரொம்ப நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாத்தையுமே பெருக்கிட்டு துடைக்க வேண்டியதான். பெருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக ஷோஃபா கீழே ஃப்ரிட்ஜு கீழெல்லாம் நல்லா தொடப்பத்தை விட்டு நல்லா பெருக்கணும். லைசாலோட கல்லுப்பையும் போட்டு வீடு தொடச்சிங்கன்னா தரையும் பளிச்சுனாவும் எறும்பு தொல்லை, கரப்பாம்பூச்சி தொல்லை எல்லாமே இல்லாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.